தமிழ் சினிமா 1000 கோடி வசூல பீட் பண்ணனும்னா இவரால மட்டும் தான் முடியும். வாங்க யாருன்றத பார்க்கலாம். சமீப காலமாவே தெலுங்கு சினிமா 1000 கோடி வசூல்ல சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல ஹிந்தி சினிமாவும் சரி, கன்னட சினிமாவும் சரி 1000 crores மாஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். ஆனா தமிழ் சினிமாவுல தரமான படமும் தர முடியல, 1000 கோடி வசூலையும் பெற முடியல. அப்படியே நம்ம 20 வருஷம் கொஞ்சம் பேக் பண்ணோம்னா அப்பெல்லாம் கதைக்காக தாங்க படம் ஓடிச்சு. ஆனா இப்ப நடிகர்களோட மார்க்கெட்டுக்காக தான் படமே ஓடுது. அந்த வகையில இப்ப உள்ள நடிகர்களுக்கு யாருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கோ அப்படின்றத வச்சு தான் படத்தோட பட்ஜெட்டையே தீர்மானிக்கிறாங்க இப்ப உள்ள ப்ரொடியூசர். அதனால தாங்க இந்த லியோ திரைப்படம் கூட லியோன்னு ஒரு ஹைப்பை உருவாக்கி 600 கோடி வசூலே பெற முடிஞ்சது. அதுல ஒரு முக்கிய காரணமும் தளபதி விஜய் அவர்கள் தான். அதே போல இந்த ஜெயிலர் திரைப்படமும் 600 கோடி வசூல் பண்ண காரணமே 4 இண்டஸ்ட்ரியில இருக்க முக்கிய தலைகளை தூக்கி போட்டதுனால தான் அந்த படமும் 600 கோடி வசூல் பண்ணிச்சு. சோ இப்படி இருக்க சூழல்ல தமிழ் சினிமாவுல 1000 கோடி அப்படின்றது லோகேஷ் கனகராஜ் அவர்களால மட்டும் தாங்க சாத்தியமே. லோகேஷ் மனசு வச்சா மட்டும் தாங்க ரோலக்ஸ் சூர்யா, கைதி டில்லி, லியோதாஸ் கேமியோ, உலகநாயகன் கமலஹாசன், விஜய் சேதுபதி அப்படின்னு தமிழ் நடிகர்களை மட்டும் செலக்ஷன் பண்ணி எல்சி யூனிவர்ஸ்ல ஒரு படம் பண்ண